ஜெனீவாவில் களமிறங்கிய ஈரானின் வெளியுறவுத்துறை அமைச்சரும் அமெரிக்காவுடனான பேச்சுவார்த்தையில் இருக்கக்கூடிய சிக்கலும் குறித்த பேச்சுவார்த்தைகளில் ஈரான் முன்வைத்திருக்கக்கூடிய தரமான நிபந்தனைகளும் அமெரிக்காவை மிரள வைக்கும் ஈரானின் தரமான காய் நகர்த்தல்களும் ஈரான் தொடர்பாக நெட்டன்யாஹு வெளியிட்டிருக்கக்கூடிய அறிவிப்புகளும் ஈரானிய உச்ச தேசிய பாதுகாப்பு சபையினுடைய தலைவர் அலி லர்ஜானி அவர்கள் பேச்சுவார்த்தைகள் தொடர்பாக முன்வைத்திருக்கக்கூடிய மிக முக்கியமான கருத்துக்களும் அமெரிக்காவுடனான போரிலே ஈரானுக்கு ஆதரவாக முழுமையாக களமிறங்குவதற்கு தயாராக இருப்பதாக அறிவித்த ஆப்கானிஸ்தானினுடைய தலிபான் அரசாங்கமும் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருக்கக்கூடிய ஜியோனிச அமீரகத்தின் தலைவரும் வெஸ்ட் பேங்க் பிரதேசத்திலே இருக்கக்கூடிய நிலங்களை கைப்பற்றுவதற்கு நிறைவேற்றப்பட்டிருக்கக்கூடிய தீர்மானமும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு பாதுகாப்பு அமைச்சருடைய கருத்துக்களும் பலஸ்தீனிய போராளிகளின் AK-47 மற்றும் யாசின் ஏவுகணைகளிடம் சரணடைந்ததை மண்டியிட்டதை ஒப்புக்கொண்ட நெட்டன்யாஹுவும் பலஸ்தீனிய போராளிகளின் AK-47க்கு எதிராக களமிறங்கியிருக்கக்கூடிய வல்லரசுகளும் அடிமை அரபுகளும் துரோகிகளும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பின் பாதுகாப்பு அமைச்சர் காட்ஸும் நிதி அமைச்சர் ஸ்மோட்ரிச்சும் ஒன்றிணைந்து வெஸ்ட் பேங்க் பிரதேசத்தில் இருக்கக்கூடிய நிலங்களை கைப்பற்றுவதற்கான ஒரு புதிய முன்மொழிவு ஒன்றை பாராளுமன்றத்தில் முன்வைத்திருந்தார்கள். தற்போது இந்த முன்மொழிவானது இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு பாராளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டு சட்டமாக்கப்பட்டுள்ளது. அதாவது இந்த தீர்மானத்தின் மூலமாக நிறைவேற்றப்பட்டிருக்கக்கூடிய சட்டத்தின் மூலமாக வெஸ்ட் பேங்க் பிரதேசத்தில் இருக்கக்கூடிய நிலப்பிரதேசங்களை இஸ்ரேலி அரசுக்கு சொந்தமானதாக மாற்றிக்கொள்வது உரிமை வழங்கப்பட்டுள்ளது. வெஸ்ட் பேங்க் பிரதேசத்தில் இருக்கக்கூடிய நிலங்களை இஸ்ரேலி அரசுக்கு கீழால் பதிவு செய்வதற்கான உரிமைகளையும் வழங்கியுள்ளது. இதற்கமைவாக வெஸ்ட் பேங்க் பிரதேசத்தில் இருக்கக்கூடிய நிலங்களை இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு அரசு அதனுடைய அரச சொத்தாக அறிவிக்கும். அவர்களுக்கு தேவையான பிரதேசங்களை இஸ்ரேலி ஆக்கிரமிப்பின் அரச சொத்தாக அறிவிப்பார்கள். இஸ்ரேலி அரசாங்கத்துக்கு கீழால் குறித்த நிலங்கள் பதிவு செய்யப்படும். இதற்கு பின்பு இஸ்ரேலி அரசாங்கம் குறித்த பிரதேசத்திலே யூத குடியேற்றங்களையும் அமைக்க முடியும். அதாவது இவ்வளவு நாளாக வெஸ்ட் பேங்க் பிரதேசத்திலே இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு சட்டவிரோதமாக பலஸ்தீனிய மக்களுடைய நிலங்களை கைப்பற்றி அதிலே யூத குடியேற்றங்களை அமைத்து வந்தது. கடந்த 2.5 வருடங்களுக்குள்ளே வெஸ்ட் பேங்கினுடைய மிக முக்கியமான பிரதேசங்கள் அனைத்தையும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு இவ்வாறு தான் கைப்பற்றிக் கொண்டது. அதிலும் குறிப்பாக வெஸ்ட் பேங்கினுடைய மிக முக்கியமான பிரதேசமான ஈவன் பிரதேசத்தையும் அல் அதுமி பிரதேசத்தையும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு கைப்பற்றிக் கொண்டது. இதனால் ஜெருசலத்திற்கும் வெஸ்ட் பேங்குக்கும் இடையிலான தொடர்புகள் முழுமையாக துண்டிக்கப்பட்டுள்ளன. இப்படியான நிலைமையிலேயே தற்போது குறித்த சட்டம் மூலம் நிறைவேற்றப்பட்டு வெஸ்ட் பேங்கிலே இருக்கக்கூடிய பிரதேசங்களை உத்தியோகபூர்வமாக சட்டப்பூர்வமாக இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு அரசாங்கத்திற்கு கீழால் பதிவு செய்து அவற்றிலே யூத குடியேற்றங்களை அமைப்பதற்கான வேலை திட்டங்கள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. மேலும் குறித்த சட்டம் மூலம் நிறைவேற்றப்பட்டதற்கு பின்பு இஸ்ரேலி ஆக்கிரமிப்பின் பாதுகாப்பு அமைச்சர் காட்ஸ் இவ்வாறு தெரிவித்தார். 1967 ஆண்டுகளுக்கு பின்பு முதல் முறையாக வெஸ்ட் பேங்கிலே இருக்கக்கூடிய பிரதேசங்களை இஸ்ரேலி அரசுக்கு கீழால் பதிவு செய்யக்கூடிய சட்டத்தினை நாங்கள் நிறைவேற்றியுள்ளோம். இந்த சட்டத்தினை நிறைவேற்றியிருப்பது யூதா மற்றும் சமாரியாவுக்கு கிடைத்திருக்கக்கூடிய மிகப்பெரிய வெற்றியாகும். வெஸ்ட் பேங்க் பிரதேசங்கள் அனைத்தும் யூதா மற்றும் சமாரியாவுக்கு சொந்தமான பிரதேசங்களாகும். மேலும் இந்த சட்டத்தின் மூலமாக வெஸ்ட் பேங்கினுடைய பல பிரதேசங்களை எங்களுக்கு இஸ்ரேலி அரசாங்கத்துக்கு கீழால் கொண்டு வர முடியும். இது எங்களுடைய யூதா மற்றும் சமாரியா பிரதேசங்களை முழுமையாக மீட்டெடுக்கும் என இஸ்ரேலி ஆக்கிரமிப்பின் பாதுகாப்பு அமைச்சர் தெரிவித்துள்ளார். அத்தோடு கடந்த 2.5 வருடங்களாக இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவம் வெஸ்ட் பேங்கினுடைய பல பிரதேசங்களை முழுமையாக முற்றுகையிட்டுள்ளது. அதிலும் குறிப்பாக வெஸ்ட் பேங்கினுடைய வடக்கு பிரதேசத்தை இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு முழுமையாக முற்றுகையிட்டுள்ளது. இந்த முற்றுகையின் விளைவாக வெஸ்ட் பேங்கின் வடக்கு பிரதேசத்தில் இருக்கக்கூடிய பலஸ்தீனிய மக்கள் தெற்கை நோக்கியும் ஜோர்டானை நோக்கியும் இடம்பெயர்ந்துள்ளார்கள். ஜெனின், துல்கராம், டூபாஸ் ஆகிய பிரதேசங்களில் இருந்து 1 லட்சத்திற்கும் அதிகமான பலஸ்தீனிய மக்கள் வெளியேறியுள்ளார்கள். இவ்வாறு வெளியேறி இருக்கக்கூடிய பலஸ்தீனிய மக்களுடைய நில மற்றும் சொத்துக்கள் அனைத்தையும் தற்போது இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு அரசுடைமையாக்கப் போகின்றது. மேலும் இவ்வாறு அரசுடைமையாக்கப்படும் பலஸ்தீனிய மக்களின் நிலங்களில் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு யூத குடியேற்றங்களை விரிவுபடுத்தும். இவ்வாறு படிப்படியாக வெஸ்ட் பேங்கினுடைய பல பிரதேசங்கள் அனைத்தையும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பின் அரசாங்கத்திற்கு கீழால் கொண்டு வருவதற்காகவே இந்த சட்ட மூலத்தையும் தற்போது நிறைவேற்றியுள்ளார்கள்.
அடுத்து நேற்றிரவு நடைபெற்ற ஊடக சந்திப்பில் நெட்டன்யாஹு இவ்வாறு தெரிவித்தார். அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்பினுடைய காசாவுக்கான அமைதி திட்டத்தின் இரண்டாவது கட்டத்திலே ஹமாஸை நிராயுத பாணியாக்குவது ஒரு பகுதியாக அமைக்கப்பட்டுள்ளது. இந்த திட்டத்தினை நாங்கள் காசாவில் வெற்றிகரமாக மேற்கொள்ள வேண்டுமாக இருந்தால் ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்பினுடைய தலைமையில் காசாவினுடைய எதிர்கால திட்டங்கள் வெற்றியடைய வேண்டுமாக இருந்தால் இரண்டாம் கட்டத்தின் ஆரம்பத்திலேயே ஹமாஸை நிராயுத பாணியாக்க வேண்டும். காசாவிலே ஹமாஸை நிராயுத பாணியாக்குவது என்பது ஹமாஸிடம் இருக்கக்கூடிய AK-47 மற்றும் RPG ஏவுகணைகளை முழுமையாக கைப்பற்றுவதாகும். டொனால்ட் ட்ரம்பினுடைய காசாவுக்கான திட்டத்தினை நடைமுறைப்படுத்துவதற்கு ஹமாஸின் இந்த ஆயுதங்களை முழுமையாக கைப்பற்ற வேண்டும் அல்லது ஹமாஸ் குறித்த ஆயுதங்களை முழுமையாக ஒப்படைத்து விட வேண்டும். காசாவிலே ஹமாஸிடம் பீரங்கிகளோ போர்த்தாங்கி வாகனங்களோ இல்லை. கனரக போர் வாகனங்களோ கனரக போர் விமானங்களோ ஹமாஸிடம் இல்லை. அவர்களிடம் இருப்பது AK-47 RPG ஏவுகணைகளும் தான். ஆனால் இந்த AK-47 RPG ஏவுகணைகளும் மிகப்பெரிய அழிவுகளை ஏற்படுத்தக்கூடியவை. கடந்த 2.5 வருட யுத்த காலத்தில் ஹமாஸிடம் இருக்கக்கூடிய இந்த ஆயுதங்கள் அதிகளவான சேதத்தை ஏற்படுத்தியுள்ளன. இதனால் இந்த ஆயுதங்களை முழுமையாக ஹமாஸ் கீழே வைத்து விட வேண்டும் அல்லது ஒப்படைத்து விட வேண்டும். இவ்வாறு காசாவிலே ஹமாஸ் நிராயுத பாணியாக்கப்பட்டதற்கு பின்பே நாங்கள் காசாவை இராணுவமயமாக்கப்படாத பிரதேசமாக மாற்றுவோம். காசாவை இராணுவமயமாக்கப்படாத பிரதேசமாக மாற்றுவதென்பது காசாவில் இருக்கக்கூடிய சுரங்க பாதைகளையும் ஹமாஸின் உள்கட்டமைப்புகளையும் முழுமையாக அளிப்பதாகும். தற்போது காசாவுக்குள்ளே இருக்கக்கூடிய 500 கிலோமீட்டர் சுரங்க பாதைகளில் 150 கிலோமீட்டர் சுரங்க பாதைகளை நாங்கள் அளித்து விட்டோம். மேலும் எஞ்சிருக்கக்கூடிய சுரங்க பாதைகளை அளிக்கக்கூடிய வேலை திட்டங்களை நாங்கள் மும்முரமாக மேற்கொண்டு வருகின்றோம். காசாவில் இருக்கக்கூடிய சுரங்க பாதைகளை முழுமையாக அளிக்காமல் காசாவிலே ஹமாஸை முடிவுக்கு கொண்டு வர முடியாது. காசாவை இராணுவமயமாக்கப்படாத பிரதேசமாக மாற்றாமல் இஸ்ரேலுக்கான அச்சுறுத்தல்களை முடிவுக்கு கொண்டு வர முடியாது. தற்போது நாங்கள் டொனால்ட் ட்ரம்பினுடைய திட்டத்திற்கமைவாக சர்வதேச படைகளை காசாவில் களமிறக்குவதற்கும் அனுமதித்துள்ளோம். இதற்கு அர்த்தம் இஸ்ரேலிய இராணுவம் காசாவில் இருந்து வெளியேற்றப்பட்டு விடும் என்பதல்ல. நாங்கள் காசாவிற்குள்ளேயே தொடர்ச்சியாக இருப்போம். மேலும் யுத்த நிறுத்த ஒப்பந்தம் இருந்தாலும் ஹமாஸினுடைய அச்சுறுத்தல்களுக்கு எதிராக தாக்குதல்களை மேற்கொள்வோம். ஹமாஸினுடைய முக்கிய தளங்களையும் தலைமைகளையும் நாங்கள் முழுமையாக அளிப்போம். இதற்கான எல்லாவிதமான உரிமைகளும் எங்களுக்கு இருக்கின்றன. மேலும் எங்களுக்கு ஹமாஸை 2 வழிகளில் நிராயுத பாணியாக்க முடியும். ஒன்று எளிமையான முறையில் நிராயுத பாணியாக்குவோம் அல்லது கடுமையான முறையில் நிராயுத பாணியாக்குவோம். போர்க்களத்தினுடைய இழப்புகள் தொடர்பாக எங்களுக்கு நன்றாகவே தெரியும். போர்க்களத்தின் மனித இழப்புகளை எங்களுக்கு ஈடு செய்ய முடியாது. இதனால் டொனால்ட் ட்ரம்பினுடைய ஒப்பந்தத்திற்கு அமைவாக எளிமையான முறையில் ஹமாஸை நிராயுத பாணியாக்க முடியும் என நாங்கள் நம்புகின்றோம் என நெட்டன்யாஹு குறித்த ஊடக சந்திப்பில் தெரிவித்துள்ளார். அல்-அக்ஸா வெள்ளப்போர் ஆரம்பிக்கப்பட்டு 2 வருடங்களுக்குள் காசாவில் இருக்கக்கூடிய ஹமாஸின் சுரங்கப்பாதைகளில் 10% குறைவான சுரங்கப்பாதைகளை மாத்திரமே இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் அளித்திருந்தது. 2 வருடமாக தொடர்ச்சியாக நடைபெற்ற யுத்த களத்திலே ஹமாஸினுடைய சுரங்கப்பாதைகளை பலஸ்தீனிய போராளிகளின் சுரங்கப்பாதைகளை இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பினால் அளிக்க முடியவில்லை. 10% குறைவான சுரங்கப்பாதைகளை மாத்திரமே இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு 2 வருடங்களுக்குள் அளித்தது. ஆனால் அடிமை அரபுகளும் துரோகிகளும் ஒன்றிணைந்து ஹமாஸின் முதுகில் குத்தி இந்த யுத்த நிறுத்த ஒப்பந்தத்தினை மேற்கொண்டதன் விளைவாக கடந்த 4 மாதங்களுக்குள் மாத்திரம் காசாவின் மஞ்சள் நிற பிரதேசங்களில் இருக்கக்கூடிய அதிகளவான சுரங்கப்பாதைகளை இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு அளித்துள்ளது. கிட்டத்தட்ட கடந்த 4 மாதங்களுக்குள் மாத்திரம் 35% சுரங்கப்பாதைகளை இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு அளித்துள்ளது. அதுவும் இந்த ஒப்பந்தத்தினால் மஞ்சள் நிற பிரதேசங்களை இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் கைப்பற்றியதன் விளைவாகவே இந்த சுரங்கப்பாதைகளை இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பினால் அளிக்க முடியுமாக இருந்தது. 2 வருடமாக தொடர்ச்சியாக நடைபெற்ற யுத்த களத்திலே அடைந்து கொள்ள முடியாத இந்த இலக்குகளை இந்த ஒப்பந்தத்தின் மூலமாக இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு அடைந்து கொண்டது. அத்தோடு நெட்டன்யாஹு ஊடகங்களுக்கு வெளியிட்டிருக்கக்கூடிய இந்த கருத்துக்கள் மூலமாக ஒட்டுமொத்த உலகமும் ஒரு உண்மையை புரிந்து கொண்டுள்ளது. அமெரிக்காவினதும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பினதும் மிக பிரம்மாண்டமான ஆயுதங்கள், ஏவுகணைகள், போர் விமானங்கள், AI தொழில்நுட்பம், ரோபோக்கள் மற்றும் அனைத்து நவீன ஆயுதங்களையும் எதிர்ப்பதற்காக பலஸ்தீனிய போராளிகள் AK-47 துப்பாக்கிகளையும் யாசின் ஏவுகணைகளையுமே பயன்படுத்தியுள்ளார்கள். இந்த உலகிலே வல்லரசாக காணப்படக்கூடிய அமெரிக்காவிடம் மிகப்பெரிய பிரம்மாண்டமான ஆயுதங்கள் காணப்படுகின்றன.
நவீன தொழில்நுட்பத்துடன் கூடிய மிகவும் வினைத்திறன் வாய்ந்த ஆயுதங்களும் ஏவுகணைகளும் போர் விமானங்களும் காணப்படுகின்றன. இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பிடமும் நவீன ஆயுதங்கள் காணப்படுகின்றன. மேலும் அல்-அக்ஸா வெள்ள போர் ஆரம்பிக்கப்பட்டதிலிருந்து அமெரிக்காவும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பும் அவர்களுடைய ஒட்டுமொத்த நவீன தொழில்நுட்ப திறன்களையும் நவீன ஆயுதங்களையும் காசாவிலேயே களமிறக்கியுள்ளார்கள். இவ்வாறு உலக வல்லரசுகளின் நவீன ஆயுதங்களும் மிகப்பெரிய பிரம்மாண்டமான இராணுவ தளவாடங்களும் காசாவிற்குள் களமிறக்கப்பட்டு பலஸ்தீனிய போராளிகளின் AK-47 மற்றும் யாசின் ஏவுகணையோடே மோதியுள்ளன. மேலும் இவ்வளவு பிரம்மாண்டமான ஆயுதங்களையும் ஏவுகணைகளையும் தொழில்நுட்ப திறன்களையும் அவர்கள் வைத்திருந்தாலும் பலஸ்தீனிய போராளிகளின் AK-47 மூலமாகவும் யாசின் ஏவுகணை மூலமாகவும் எங்களுக்கு மிகப்பெரிய சேதம் ஏற்படுத்தப்பட்டுள்ளது என்பதனை நெட்டன்யாகுவே ஒப்புக்கொண்டுள்ளார். நெட்டன்யாகு வெளியிட்டிருக்கக்கூடிய இந்த கருத்துக்களில் பலஸ்தீனிய போராளிகளின் AK-47 யாசின் ஏவுகணைகளும் அவர்களுக்கு மிகப்பெரிய சவாலாக இருந்துள்ளது என்பதனையும் மிகப்பெரிய அழிவுகளை ஏற்படுத்தியுள்ளது என்பதனையும் உறுதிப்படுத்தியுள்ளது. இன்னும் ஒரு விதத்தில் குறிப்பிடுவதாக இருந்தால் அமெரிக்காவினுடைய இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பினுடைய ஒட்டுமொத்த நவீன ஆயுதங்களும் காசாவிலே பலஸ்தீனிய போராளிகளின் AK-47 யாசின் ஏவுகணையோடும் மோத முடியாத நிலைமைக்கு தள்ளப்பட்டுள்ளன. மேலும் இவர்களுடைய மிகப்பெரிய ஆயுத திறன்களினாலும் பலஸ்தீனிய போராளிகளின் AK-47 யாசின் ஏவுகணையையும் தோற்கடிக்க முடியவில்லை என்பதனையும் நெட்டன்யாகுவின் குறித்த கருத்துக்கள் உறுதிப்படுத்தியுள்ளன. தற்போது காசாவிலே சர்வதேச படைகளும் களமிறக்கப்பட போகின்றார்கள். இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவமும் காசாவில் தொடர்ச்சியாக நிலை கொண்டிருக்கின்றது. மேலும் தற்போது அமெரிக்காவும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பும் அடிமை அரபுகளும் துரோகிகளும் ஒன்றிணைந்து பலஸ்தீனிய போராளிகளிடத்திலே இருக்கக்கூடிய AK-47 யாசின் ஏவுகணைகளையும் முழுமையாக கைப்பற்ற வேண்டும் என்றும் இவற்றை நிராயுத பாணியாக்க வேண்டும் என்றும் களமிறங்கியுள்ளார்கள். 2.5 வருடங்களாக நடைபெற்ற யுத்த களத்தில் வல்லரசுகளாலும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பினாலும் அடிமை அரபுகளாலும் பலஸ்தீனிய போராளிகளின் பலஸ்தீனிய மக்களின் ஆயுதங்களை நிராயுத பாணியாக்க முடியவில்லை. பலஸ்தீனிய போராளிகளின் AK-47 யாசின் ஏவுகணைகளையும் முடக்க முடியவில்லை. 2.5 வருடங்களாக செய்ய முடியாததை இதற்கு பிறகும் இவர்களால் செய்ய முடியுமா? நிச்சயமாக முடியாது. தற்போதைய யுத்த நிறுத்த ஒப்பந்தத்தின் மூலமாக இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் காசாவின் களத்தில் சில இலக்குகளை அடைந்து கொண்டிருந்தாலும் ஒரு பொழுதும் பலஸ்தீனிய மக்களின் ஆயுதங்களையோ பலஸ்தீனிய போராளிகளின் ஆயுதங்களையோ இவர்களால் நிராயுத பாணியாக்கவே முடியாது. பலஸ்தீனிய போராளிகளிடத்தில் இருக்கக்கூடிய ஆயுதங்களை இவர்களால் கைப்பற்றவும் முடியாது, நிராயுத பாணியாக்க வைக்கவும் முடியாது. ஏனென்றால் பலஸ்தீனிய மக்களின் ஆயுதங்கள் அவர்களுடைய உடலின் ஒரு பகுதியாக மாறிவிட்டது. இந்த ஆயுதங்களை நிராயுத பாணியாக்க வேண்டுமாக இருந்தால் பலஸ்தீனிய மக்களை முழுமையாக அழிக்க வேண்டும். ஆனால் ஒரு குழந்தை ஏனும் பலஸ்தீனிய நிலத்தில் எஞ்சியிருந்தாலும் ஆக்கிரமிப்புக்கு எதிரான போராட்டம் தொடரும். எனவே காசாவின் களத்தில் பலஸ்தீனிய மக்களுடைய ஆயுதங்களை பலஸ்தீனிய போராளிகளின் ஆயுதங்களை நிராயுத பாணியாக்க முடியாது என்பதே யதார்த்தமான உண்மையாகும். ஐக்கிய அரபு அமீரகத்தின் ஜியோனிச தலைவர் முகமது பின் சைட் அவர்கள் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருப்பதாகவும் அவருக்கு மாரடைப்பு ஏற்பட்டிருப்பதாகவும் இதனாலேயே தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டிருப்பதாகவும் சர்வதேச ஊடகங்களின் மூலமாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. அத்தோடு இன்றைய தினம் துரோகி அர்துகான் ஐக்கிய அரபு அமீரகத்திற்கு விஜயம் செய்வதற்கு திட்டமிட்டிருந்தார். இருப்பினும் முகமது பின் சைட் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருப்பதனால் துரோகி அர்துகான் குறித்த விஜயத்தினை பிற்படுத்தியுள்ளார். அதே நேரம் அவருக்காக பிரார்த்தனை செய்வதாகவும் அவர் வைத்தியசாலையிலிருந்து மீண்டெழுந்து வர வேண்டும் என்றும் துரோகி அர்துகான் விசேட அறிக்கைகளையும் வெளியிட்டுள்ளார். அடுத்து ஆப்கானிஸ்தானின் தலிபான் அரசாங்கத்தின் ஊடக பேச்சாளர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். அமெரிக்காவுடனான மோதலில் ஈரான் வெற்றி பெறக்கூடிய திறன்களையே கொண்டிருக்கின்றது. மேலும் அமெரிக்காவுக்கு எதிராக தாக்குதல்களை மேற்கொள்வதற்கும் அமெரிக்காவினுடைய தாக்குதல்களை தடுப்பதற்கும் ஈரானுக்கு எல்லா விதமான உரிமைகளும் காணப்படுகின்றது. ஈரானுக்கு தன்னை தற்காத்துக் கொள்வதற்கான எல்லா விதமான உரிமைகளும் உண்டு. ஈரான் தன்னை தற்காத்துக் கொள்வதற்காக தாக்குதல்களை மேற்கொள்வதற்கும் அதற்கு உரிமைகள் உள்ளன. மேலும் அமெரிக்காவுடனான மோதலின் போது நாங்கள் ஈரானுக்கு முழுமையான ஆதரவை வழங்குவதற்கு தயாராகவே இருக்கின்றோம். ஈரானிய மக்களுக்கு எப்போதும் ஆப்கானிஸ்தானிய மக்கள் முழுமையான ஆதரவை வெளிப்படுத்துவார்கள். தற்போது அமெரிக்காவுக்கு எதிரான மோதலில் ஈரானுக்கு நாங்கள் முழுமையான ஆதரவை வெளிப்படுத்துவோம். மேலும் ஈரானுக்கு தேவையான அனைத்து விதமான உதவிகளையும் வழங்குவதற்கு ஆப்கானிஸ்தான் தயாராகவே இருக்கின்றது என ஆப்கானிஸ்தானின் தலிபான் அரசாங்க ஊடக பேச்சாளர் தெரிவித்துள்ளார். அதாவது அமெரிக்காவுக்கு எதிரான இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கு எதிரான ஈரானின் அடுத்த கட்ட போரிலே ஈரானுக்கு முழுமையான ஆதரவை வெளிப்படுத்துவதாக ஆப்கானிஸ்தான் தலிபான் அரசாங்கம் அறிவித்துள்ளது.
அடுத்து நேற்றிரவு நடைபெற்ற ஊடக நேர்காணலில் ஈரானிய உச்ச தேசிய பாதுகாப்பு சபையினுடைய தலைவர் அலி லர்ஜானி அவர்கள் இவ்வாறு தெரிவித்தார். எங்களுடைய ஏவுகணை திறன்கள் தொடர்பாக நாங்கள் பேச்சுவார்த்தைகளை மேற்கொள்வதில்லை. ஏவுகணை திறன்கள் அனைத்தும் எங்களுடைய தேசிய பாதுகாப்புக்குள் உள்ளடங்கக்கூடிய விடயங்களாகும். மேலும் அமெரிக்காவுடனான பேச்சுவார்த்தைகளில் நாங்கள் ஏவுகணை திறன்கள் தொடர்பாக பேசப் போவதில்லை என்பதனை தெளிவாக அறிவித்துவிட்டோம். அதே போன்று 60% அளவில் செறிவூட்டப்பட்ட யுரேனியத்தினை இன்னும் ஒரு நாட்டிற்கு கடத்துவது தொடர்பாக நாங்கள் பேசப் போவதில்லை. ஈரானுக்குள்ளே யுரேனியம் செறிவூட்டலை பூஜ்ஜியமாக்குவது தொடர்பாகவும் நாங்கள் பேசப் போவதில்லை. இவை அனைத்தும் எங்களுடைய சிவப்பு கோடுகளாகும். அணுசக்தி தொழில்நுட்ப திறன்களை வைத்திருக்கக்கூடிய ஒரு நாட்டிற்கு யுரேனியம் செறிவூட்டலை பூஜ்ஜியமாக்குங்கள் என்று நிபந்தனைகளை விதிப்பது முட்டாள்தனமானதாகும். ஏனென்றால் நாங்கள் இந்த அணுசக்தி திறன்களை பல துறைகளுக்கு பயன்படுத்துகின்றோம். ஈரானுக்குள்ளே புற்றுநோய்க்கான மருந்துகளை உற்பத்தி செய்கின்றோம். இந்த மருந்துகளை உற்பத்தி செய்வதற்கு அணு உலைகளில் யுரேனியம் செறிவூட்டலை 20% அளவில் மேற்கொள்ள வேண்டும். இதே போன்று இன்னும் ஏனைய தொழில்நுட்ப திறன்களுக்கும் நாங்கள் அணுசக்தி திறன்களை பயன்படுத்துகின்றோம். மேலும் இவை அனைத்தும் சர்வதேச சட்டங்களுக்கு உட்பட்டவையாகும். சர்வதேச அணுசக்தி நிறுவனத்தினாலும் இவை அனைத்தையும் பார்வையிட முடியும். இதனால் யுரேனியம் செறிவூட்டலை பூஜ்ஜியமாக்குவது என்கின்ற பேச்சுக்கே இடமில்லை. மேலும் எங்களுடைய 60% யுரேனியம் செறிவூட்டலை நாங்கள் இன்னும் ஒரு நாட்டிற்கு கொண்டு செல்லப் போவதும் இல்லை. இவை தொடர்பாக நாங்கள் அமெரிக்காவுக்கு தெளிவாக கூறிவிட்டோம். மேலும் இவை தொடர்பாக அவர்கள் பேச்சுவார்த்தைகளை மேற்கொள்ளவில்லை என்றும் தெரிவித்துள்ளார்கள். தற்போது டொனால்ட் ட்ரம்புக்கு தேவை ஈரான் அணு ஆயுதத்தினை கொண்டிருக்க கூடாது என்பது மாத்திரமே. இதற்கமைவாகவே நாங்கள் குறித்த விடயத்தை மாத்திரமே பேச்சுவார்த்தைக்குட்படுத்தியுள்ளோம். நாங்கள் அணு ஆயுதத்தினை உருவாக்கவில்லை என்பதனை எங்களால் உறுதிப்படுத்த முடியும். மேலும் எங்களுடைய அணுசக்தி திறன்களை பயன்படுத்தி நாங்கள் அணு ஆயுதங்களை நாடவில்லை என்பதனையும் எங்களுக்கு உறுதி செய்ய முடியும். இவை தொடர்பாக மாத்திரமே நாங்கள் தற்போது பேச்சுவார்த்தைகளை மேற்கொள்கின்றோம். அத்தோடு இந்த பேச்சுவார்த்தைகள் முழுமையாக வெற்றியடையும் என்று எங்களால் கூற முடியாது. கடந்த வருடம் இவ்வாறான பேச்சுவார்த்தையின் மத்தியிலேயே அமெரிக்கா எங்களுக்கு எதிரான தாக்குதல்களை மேற்கொண்டது. இதனால் நாங்கள் இந்த பேச்சுவார்த்தைகளை இன்னும் முழுமையாக நம்பவில்லை. அடுத்தடுத்த சுற்றுக்கள் எவ்வாறு செல்கின்றது என்பதனை பொறுத்தே எங்களுக்கு இந்த பேச்சுவார்த்தை தொடர்பான தீர்க்கமான முடிவை எடுக்க முடியுமாக அமைந்திருக்கும். தற்போது எங்களுக்கு இவை தொடர்பாக எந்த முடிவுகளையும் எடுக்க முடியாது. மேலும் இது ஒரு ஏமாற்று வேலையாகவும் இருக்கலாம். இதனாலேயே நாங்கள் முழுமையான போருக்கு தயாராக இருக்கின்றோம். அமெரிக்காவுடனான இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புடனான முழுநீள போருக்கு தயாராகியதற்கு பின்பே நாங்கள் இந்த பேச்சுவார்த்தைகளையும் மேற்கொள்கின்றோம். தற்போதும் இந்த பேச்சுவார்த்தைகளுக்கு மத்தியில் அல்லது பேச்சுவார்த்தைகள் தோல்வி அடைந்ததற்கு பின்பு அமெரிக்கா எங்களுக்கு எதிரான தாக்குதல்களை ஆரம்பித்தால் நாங்கள் அமெரிக்காவுக்கு உச்ச பதிலடிகளை வழங்குவோம். அமெரிக்காவுக்கு வரலாறு காணாத இழப்புகளை ஏற்படுத்துவோம். இதற்காக எங்களுடைய முப்படைகளும் தயாராகவே இருக்கின்றார்கள் என உச்ச தேசிய பாதுகாப்பு சபையினுடைய தலைவர் அலி லர்ஜானி அவர்கள் தெரிவித்துள்ளார். இதைத் தொடர்ந்து நடைபெற்ற ஊடக சந்திப்பில் நெட்டன்யாஹூ இவ்வாறு தெரிவித்தார். ஈரானுடன் ஒரு ஒப்பந்தம் எட்டப்படுமாக இருந்தால் அது பல நிபந்தனைகளை கொண்டிருக்க வேண்டும். ஏனென்றால் நாங்கள் மத்திய கிழக்கை மாத்திரமல்ல ஒட்டுமொத்த உலகையும் பாதுகாப்பதற்கே விரும்புகின்றோம். மேலும் ஒட்டுமொத்த உலகையும் பாதுகாப்பதற்கான நிபந்தனைகள் குறித்த ஒப்பந்தத்தில் உள்ளடக்கப்பட வேண்டும். ஈரானின் யுரேனியம் செறிவூட்டல் பூஜ்ஜியமாக்கப்பட வேண்டும். ஈரானுக்குள்ளே இருக்கக்கூடிய செறிவூட்டப்பட்ட யுரேனியம் வேறு ஒரு நாட்டிற்கு கடத்தப்பட வேண்டும். ஈரானினுடைய ஏவுகணை வரம்புகள் 300 கிலோமீட்டருக்குள்ளே கட்டுப்படுத்தப்பட வேண்டும். எதிர்ப்பற்றுகளுக்கான ஆதரவு முழுமையாக நிறுத்தப்பட வேண்டும். ஈரானை முழுமையாக கண்காணிக்க வேண்டும். இந்த நிபந்தனைகளுக்கு அமைவாகவே ஈரானோடு ஒரு ஒப்பந்தம் எட்டப்பட முடியும். மேலும் ஒரு விடயத்தினை நான் தற்போது தெளிவாக கூறிக்கொள்கின்றேன். ஈரானியர்கள் அனைவரையுமே மாற்றுகின்றார்கள். இந்த பேச்சுவார்த்தையின் மூலமாக அனைவரையுமே மாற்றுகின்றார்கள். ஈரானியர்கள் பொய் சொல்கின்றார்கள். சூழ்ச்சி திட்டங்களை மேற்கொண்டு அவர்கள் தந்திரமாக காய்களை நகர்த்துகின்றார்கள். இந்த சூழ்ச்சிகளுக்குள் நாங்கள் ஒரு பொழுதும் சிக்கிக்கொள்ள கூடாது என நெட்டன்யாஹூ குறித்த கருத்துக்களை வெளியிட்டுள்ளார். அத்தோடு அமெரிக்கா ஈரானோடு ஒப்பந்தத்தினை எட்டினாலும் எட்டாவிட்டாலும் ஈரானின் ஏவுகணை திறன்களை இலக்கு வைத்து தாக்குதல்களை மேற்கொள்வதற்கான முழுமையான அனுமதியை டொனால்ட் ட்ரம்பினுடைய நிர்வாகம் நெட்டன்யாஹுவுக்கு வழங்கியுள்ளது என சில அமெரிக்க அதிகாரிகள் கருத்துக்களை வெளியிட்டுள்ளார்கள். ஈரானோடு பேச்சுவார்த்தைகள் மேற்கொள்ளப்பட்டு ஒப்பந்தங்கள் எட்டப்பட்டாலும் ஈரானின் ஏவுகணை திறன்களை முடக்குவதற்காக இஸ்ரேல் தனியான தாக்குதல்களை மேற்கொள்ளும். அல்லது ஒப்பந்தம் எட்டப்படாவிட்டாலும் அமெரிக்கா ஈரானின் அணுசக்தி திறன்களையும் தலைமைகளையும் குறிவைக்கும். அதே நேரம் இஸ்ரேல் ஈரானின் ஏவுகணை திறன்களை குறிவைக்கும் என அமெரிக்க அதிகாரிகள் தெரிவித்திருப்பதாக எக்ஸியோஸ் ஊடகமும் செய்திகளை வெளியிட்டுள்ளது.
அடுத்து நேற்றிரவு ஈரானின் வெளியுறவுத்துறை அமைச்சர் அப்பாஸ் அரக்சி அவர்கள் ஜெனீவாவுக்கு விஜயம் செய்தார். இன்றைய தினம் ஜெனீவாவிலே சர்வதேச அணுசக்தி நிறுவனத்தினுடைய தலைவர் ரஃபேல் குரோசியை சந்தித்து கலந்துரையாடல்களை மேற்கொண்டுள்ளார். ஈரானின் அணுசக்தி திறன்கள் தொடர்பாகவே இந்த கலந்துரையாடல்கள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. மேலும் நாளைய தினம் ஓமான் மத்தியஸ்தர்களுடைய தலைமைக்கு கீழால் அமெரிக்காவுடனான இரண்டாம் சுற்று பேச்சுவார்த்தைகள் மறைமுக பேச்சுவார்த்தைகள் மேற்கொள்ளப்பட போகின்றன. அத்தோடு அமெரிக்காவுடனான இந்த பேச்சுவார்த்தைகள் இருக்கக்கூடிய மிக முக்கியமான சிக்கல் என்னவென்றால் இந்த பேச்சுவார்த்தையின் மூலமாக அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையில் ஒரு ஒப்பந்தம் எட்டப்பட்டாலும் அமெரிக்கா ஈரானுக்கு எதிரான பொருளாதார தடைகளை நீக்காது என்பதே. தற்போதைய பேச்சுவார்த்தைகள் வெற்றிகரமாக மேற்கொள்ளப்பட்டால் ஈரானோடு ஒப்பந்தம் எட்டப்பட்டால் ஈரானுக்கு எதிரான தாக்குதல்களை நாங்கள் மேற்கொள்ள மாட்டோம். மேலும் ஈரானுக்கு எதிரான தாக்குதல்களை மேற்கொள்ளாமல் இருப்பதற்காக மாத்திரம்தான் தற்போது நாங்கள் பேச்சுவார்த்தைகளை மேற்கொள்கின்றோம். இந்த பேச்சுவார்த்தைகளில் ஈரானுக்கு எதிரான பொருளாதார தடைகளை நீக்குவது உள்ளடங்காது என அமெரிக்க அதிகாரிகள் தெரிவித்துள்ளார்கள். மேலும் இதற்கு ஈரானின் துணை வெளியுறவுத்துறை அமைச்சர் இவ்வாறு பதில் வழங்கியுள்ளார். நாங்கள் தற்போது மேற்கொள்ளக்கூடிய பேச்சுவார்த்தைகளின் மூலமாக ஈரானுக்கு எதிரான பொருளாதார தடைகள் நீக்கப்பட வேண்டும். ஈரானுக்கு எதிரான பொருளாதார தடைகள் நீக்கப்படாவிட்டால் ஒரு ஒப்பந்தம் எட்டப்பட மாட்டாது. அணு ஆயுதம் தொடர்பாக பேச்சுவார்த்தைகளை மேற்கொள்வதற்கு நாங்கள் சம்மதித்தது ஈரானுக்கு எதிரான பொருளாதார தடைகளை நீக்குவதற்காகத்தான். இதனால் ஈரானுக்கு எதிரான பொருளாதார தடைகள் நீக்கப்படாவிட்டால் அமெரிக்காவின் எந்த நிபந்தனைகளையும் ஏற்றுக்கொள்வதற்கான தேவை எங்களுக்கு இல்லை. எங்களுடைய நிலைப்பாடுகள் தெளிவாக உள்ளன. நாங்கள் அணு ஆயுதங்களை உருவாக்க மாட்டோம். இதற்கு ஈடாக அமெரிக்கா எங்களுக்கு எதிரான உச்ச பொருளாதார தடைகள் அனைத்தையும் முழுமையாக நீக்க வேண்டும். ஈரானுக்கு எதிரான பொருளாதார தடைகள் முழுமையாக நீக்கப்பட்டால் மாத்திரமே நாங்கள் அணு ஆயுதங்களை உற்பத்தி செய்ய மாட்டோம் என்பதனை உறுதிப்படுத்துகின்றோம் என ஈரானிய தலைமைகள் பதிலடிகளை வழங்கியுள்ளார்கள். சுருக்கமாக குறிப்பிடுவதாக இருந்தால் ஈரான் அணு ஆயுதத்தினை உற்பத்தி செய்யாமல் இருக்க வேண்டுமாக இருந்தால் ஈரானுக்கு எதிரான உச்ச பொருளாதார தடைகள் நீக்கப்பட வேண்டும். இதுதான் ஈரானினுடைய தரமான நிபந்தனையாகும். எனவே இந்த காணொளி தொடர்பான கருத்துக்களை பதிவிடுங்கள். தொடர்ந்தும் என்னுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.